தள்ளி வண்டி எடுத்துன்னு போய் ட்ரே சைக்கிள் தள்ளி போகணும் பார்த்தேன். சரி ஒரு ஏர்போர்ட் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும், கஷ்டப்படுறேன் அப்பா அம்மா இல்லாத, சரி வாழ்க்கை கொடுத்தமே தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ண நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 3 நாளில் கல்யாணம் பண்ணிட்டு போய் சொந்த வீடு தான் எடுத்துமே வைக்கிற சொன்னாங்க மேடம். வாடகை வீட்டு எடுத்துமே வச்சாங்க மேடம். அது மேலே உடனே கசி ஆகிட்டேன் மேடம். கசி வந்து முடியல மேடம். அப்போலாம் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன், மாய்க்கச்சி வீந்து சரியாக சாப்பாடு முடியாது, செய்ய முடியாததுனால சரி நீ அம்மா வீட்டுக்கு போயிடு, பெரியம்மா வீடு அந்த வீட்டுக்கு போயிரு, நான் உங்கள் மளிகை சாமான் மொத்தம் வாங்கி போகிறா பார்த்துக்கிறேன், நான் வரேன்னா வந்து இருந்துட்டு போகிறேன். என் முன்னாடி டைவர்ஸ் ஆக போதும்னா 6 மாதத்தில் சொன்னாங்க மேடம். 3 மாதம் தான் சொன்னாங்க. சொன்னது வந்து கொஞ்ச நேரத்தில் அப்புறம் வந்து நான் வந்து 5 மாதத்துல வந்துட்டேன் என் வீட்டுக்கு. வந்து ஃபோன் பண்ண சொல்லி 8 மாதத்தில் இல்லை என் முன்னாடி வந்துட்டா, நீ வரமாட்டே நான் சொன்னேன், டைவர்ஸ் வாங்க போகிறேன்னா சொன்னேன். என்ன இதுமாதிரி சொன்னால் அவள் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, வந்துட்டா. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். டைவர்ஸ் வாங்க போகிறோம் வந்துடும் நல்லா சொன்னால் டைவர்ஸ் செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க. டிவோர்ஸ் ஆகாமல் கல்யாணம் பண்ணாதீங்க. அதுவும் பஞ்சாயத்து வச்சு பேசி போலீஸ் ஸ்டேஷனில் பேசி எழுதி கொடுத்துட்டு போயிட்டான்னா அது செல்லாது. சட்டப்படி விவாகரத்தானாதான், கோர்ட்டில் போய் விவாகரத்து வாங்கினாதான் அது செல்லும். அப்போ தான் இன்னொரு கல்யாணம் பண்ணோம். அன்னைக்கு அட்வொகேட் ரொம்ப கிளியராக சொன்னார், தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க.